புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் இனிய தமிழ் மக்களுக்கு உங்கள் பாசத்துக்குரிய கரிசல்மன் கவிஞனின் பண்பான வணக்கம். இன்று வேதாரண்யத்து அருகாமையில் உள்ள கிராமத்தில் நடந்த ஓர் நிகழ்வு பற்றியதுதான் இந்த கதை. ரியல் லைஃப் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் இது போன்ற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தாலோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனாக பதிவு பண்ணவும். உங்கள் பெயர் தேவையில்லை என்றால் பெயர் மாற்றப்படும், இந்த சேனலில் ஒளிபரப்பப்படும். இப்பொழுது நாம் கதைக்குள் செல்வோம். வேதாரண்யத்துக்கு அருகாமையில் ஒரு கிராமத்தில் அம்சவேணி, தங்கதுரை என்ற இருவர் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் கிராமத்தில் இவர் கூட ஒரு தாயும் 2 மகள்களும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் 5 பேர்களும் ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து, அவர் வேதாரண்யத்தை கிராமம் சொந்த கிராமமாக இருந்தாலும் அவர் கேரளாவில் சென்றுதான் பணி எடுத்து வந்திருந்தார். பணி செய்து கொண்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை வங்கியில் சேமித்து வைத்து கொண்டு அவர் வேதாரண்யத்தில் கிராமத்தில் வீடாக இருந்தாலும் அவர் வேலை நிமித்தமாக கேரளாவுக்கு அடிக்கடி சென்று விட்டு கேரளாவில் பணி எடுத்து விட்டு வருவது வழக்கமாக இருந்தது. இப்படியாக சேர்த்து வைத்த பணத்திலிருந்து இவர் திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு காலி இடத்தை வாங்கி வைத்திருந்தார். அந்த கிராமத்தில் வாங்கி வைத்திருந்த இடத்தில் ஒரு வீடு கட்டுவதற்காக கணவன் மனைவி இருவரும் உத்தேசித்தார்கள். அந்த வீட்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு விட்டு வங்கியில் கடன் வாங்கி கையில் இருக்கும் பணத்தை கொண்டும் நகைகள் குவிந்தம் இருக்கிறது, நகைகளை வைத்தும் பணத்தை வைத்தும் வீடு கட்டிவிட வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டார்கள். அப்படியாக லோனும் கிட்டியது. லோனும் கிட்டிய காரணத்தினால் இவர்கள் வங்கியில் வாங்கிய கடனை வைத்து அழகான வீடை கட்டுவதற்காக பேஸ் மட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அடியில் தோண்டினார்கள். தோண்டும் பொழுது 6 அடி 7 அடி, ஒரு சில இடங்களில் 6 அடி தோண்டுவார்கள், 7 அடி தோண்டுவார்கள், 5 அடியிலே நிறுத்தி விடுவார்கள். அந்த சுற்று சுவர்கள் பார் என்று அடியில் கல் அகப்படும் வரை தோண்டுவார்கள், இடத்தை பொறுத்தது. 7 அடி தோண்டக்கூடிய காலகட்டத்தில் இவர் 6 அடி தோண்டி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு கல் தூண் போல் ஒரு தூண் கிட்டியது. வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவரிடம் சொன்னார்கள், கல் தூண் கிட்டுகிறது, இந்த கல் தூணை என்ன செய்வது என்று. அந்த கல் தூணில் ஏதோ எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது, புரியாத தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் கொஞ்சம் குழப்பத்தின் காரணமாக தொல்லியல் துறைக்கு இவர்கள் செய்தியை தெரிவித்தார்கள். இந்த நிகழ்வு நடந்து 2005 காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. அப்படி அவர்கள் தொல்லியல் துறைக்கு தகவலை தெரிவுபடுத்தும் பொழுது தொல்லியல் துறையினரும் வந்தார்கள். வந்தவுடன் இந்த கல்லை மேலே எடுப்பதற்கான ஒரு ஏற்பாடை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கல் சிறியதாக இருந்தாலும் கல்லை மேலே எடுப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். கல்லை எடுப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. 10 ஆட்கள் கூடி அந்த கல்லை மேலே எடுத்து என்ன இருக்கிறது என்று ஆராய்வதற்காக மேலே எடுத்தார்கள். மேலே எடுத்தவுடன் அந்த கல்லை இந்த நில உரிமையாளரிடம் இந்த கல்லை ஆராய்ச்சிக்காக நாங்கள் எடுத்து சென்று விடுகிறோம் என்று கூறினார்கள். எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். அதற்காக ஒரு ஈச்சர் சேர் வண்டியை வர வைத்து அதில் ஏற்றுவதற்காக முயல்கிறார்கள். 10-15 ஆட்கள் அந்த கல்லை ஏற்றுகிறார்கள். அப்பொழுது ஏற்றுகின்ற பொழுது கல்லை ஏற்ற முடியவில்லை. ஏதோ இத்தனை கனம் கணக்கிறது, ஏதோ ஒரு திமிங்கலத்தை ஏற்றுவது போல் அவர்களிடம் கணத்து கொண்டிருக்கிறது. இவர்களால் ஏற்ற முடியவில்லை. இருந்தாலும் ஒரு ஜேசிபி வாகனத்தை வர வைத்து அந்த கல்லை ரோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கயிறு போன்ற ஒரு பகுதியில் 2 பக்கங்களிலும் கட்டி அதை அந்த வண்டியில் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த பணியை அந்த தொல்லியல் துறையைச் சார்ந்த 2 நபர்கள் இருபுறமும் அந்த கல்
அந்த கயிறு வழுவாமல் இருப்பதற்காக இருபுறமும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இரு நபர்கள். அப்படி அந்த கல் உடைவதற்கு சாத்தியமே இல்லை. அப்படி கல்லை ஏற்றுவதற்காக ஜேசிபி வாகனம் உயர்த்தப்படும் பொழுது அந்த கல்லாகப்பட்டது 2 துண்டாக உடைந்து விடுகிறது. அப்படி உடைந்தவுடன் ஒரு பக்கத்தில் இருந்த கல் சரிந்து ஒரு நபரின் காலில் கட்ட விரல் 3 விரல்களில் பட்டு அந்த விரல் அப்படியே நசுங்கி விடுகிறது. நசுங்கி விழுந்தவுடன் அந்த இடம் பூராம் இரத்த கரைகளாக ரத்தம் படிந்து அவர் அழுது கொண்டே ஒரே புலம்புகிறார், என்ன இது இப்படி ஆகிவிட்டதே என்று. அப்படியாக ஆம்புலன்ஸ் வர வைக்கப்படுகிறது. ஆம்புலன்ஸ் வர வைத்தவுடன் இவரை ஏற்றி சென்று ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு சென்று விடுகிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த கல்லை விடவில்லை. 2 துண்டாகி விட்டாலும் இந்த கல்லை விடாமல் அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு சென்று விடுகிறார்கள். சென்று தொல்லியல் துறையினர் அதை ஆராய்வதற்காக சென்று கொண்டிருந்த போது அந்த ஏரியாவின் மணியக்காரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் மணிக்காரர் வந்தார். வந்து அதை விஓ என்று சொல்லுவார்கள். விஓ வந்து அதை தொல்லியல் துறை நபரிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தார். பேசி அவரும் சென்று விட்டார். சென்றவுடன் இந்த தங்கத்துறை விவோவிடம் கேட்டார், என்ன சொல்லி சென்றார்கள் தொல்லியல் துறையினர், அதில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் என்னவென்று இவர் கேட்டவுடன் விவோ கூறினார், அது ஒரு மர்மமான எழுத்தாக இருக்கிறது. இது ஏதோ சுலோகங்கள் கிருட புராணத்தில் எழுதப்பட்ட ஒரு சுலோகம் போல் இருக்கிறது. இது ஏதோ மந்திர உச்சரிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தூணில். ஆதலால் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இருந்தாலும் இவருக்கு தங்கத்துறைக்கு இவ்வளவு பணம் செலவழித்து வீடு கட்டி கொண்டிருக்கிறோம், இவர் இப்படி கூறுகிறாரே என்று என் வீட்டாருக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டு நான் பாற்றுக்கொள்கிறேன் என்று அவரை கழட்டி விட்டு விட்டார். அவர் சென்று விட்டார். சென்ற பிறகு இவர்கள் பள்ளம் தோண்டும் வேலையை மீண்டும் நிறைவேற்றினார்கள். பள்ளம் தோண்டுவதற்கு எவ்வளவோ கடினப்பட்டு தோண்டினார்கள். ஏதாவது ஒரு சிக்கல் வந்து கொண்டே இருந்தது. அங்கே உள்ளூர் ஆட்களை வைத்து வேலை செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்று வெளியூரில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்களை அழைத்து வந்து வேலையை நிறைவேற்ற நினைத்தார். அப்படி வரக்கூடிய ஆள்கள் குழுவாக வேலை செய்த கணவன் மனைவி என்று குழுவாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட வந்தார்கள். வந்து வேலை செய்யும் போது அவர்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி, திடீர் என்று உடல்நிலை குறைவில்லாமல் ஆகிவிடுவதும், நெஞ்சு வலிப்பது போல் இருப்பதும் ஏதாவது ஒரு காரணம் ஆகி கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கல் விழுந்து காயங்கள் ஆவதும் இரத்தக்கரைகள் ஆகுவதும் இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கணவன் மனைவியும் தன் மனைவியினுடைய தாலி செயினை கூட வைத்து கடன் வாங்கி கட்டுகின்ற வீடு என்பதனால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினார். கட்டி முடிப்பதற்குள் பெரும் சிக்கல், பெரும் தடங்கள் ஏற்பட்டது. எப்படியோ கட்டி முடித்து விட்டார். கட்டி முடித்தவுடன் அந்த கிராமத்தின் வழக்கம் என்னவென்றால், இந்த கிரகப்பிரவேசம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன் அந்த கிராமத்தில் ஒரு மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது. அதை புளியங்குடி மாரியம்மன் தங்கை என்று கூறுவார்கள். புளியங்குடி மாரியம்மன் இருப்பது போல் இது இந்த கிராமத்தில் இருப்பது தங்கை. அதற்கு உள்ள சக்தி இந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மனுக்கும் சக்தி இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு அந்த காலத்தில் இருந்து. அப்படி அந்த கிராமத்தில் உள்ள அம்மன் திருவிழா வருட காலம் திருவிழா நடப்பது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வழக்கமான நிலையில் அந்த கிராமத்தில் திருவிழா நடக்கக்கூடிய நாட்கள் நெருங்கியது. எனவே அந்த ஊர் பெரிய மனிதர்களிடம் கூறி, என் வீட்டில் கிரகப்பிரவேசம் வைத்துள்ளேன், சாமியினோட சப்பனம் அதை தூக்கி கொண்டு வருவார்கள் 4 ஆட்கள். சாமியை அந்த வாகனத்து மாறி இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து மனிதர்கள் தான் தோளில் சுமந்து வருவார்கள். அதற்கு பேர் தான் சப்பனம் என்று சொல்வார்கள். அந்த சப்பனத்தை என் வீட்டிற்கு வர வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு ஊர் தர்மகர்த்தா, ஊர் பெரியவர்கள் எல்லாம் திருவிழா இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது, திருவிழா வரக்கூடிய காலத்தில் இந்த சப்பனமாகப்பட்டது உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும். இது போன்ற நிறைய வீடுகள் இந்த கிராமத்தில் கட்டி இருக்கிறார்கள். புது வீடு கட்டினால் இது வந்த பிறகுதான் கிரகப்பிரவேசம் செய்வார்கள் என்று கூறி 1 மாத காலம் கொஞ்சம் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதுபோன்று தங்கத்துறையும் 1 மாத காலம் நிதானமாக இருந்தார். 1 மாத காலம் கழிந்தது. ஊர்களில் திருவிழாவும் நடந்தேற திருவிழா மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது. திருவிழா காலங்களில் 2 நாட்களில் சப்பரம் தேர், சாமியினுடைய சப்பரம் 2 நாட்களும் வீதி உலா வரும். 3வது நாள் தான் இந்த நிகழ்வு நடைபெறும். அந்த 3வது நாள் மற்ற வீடுகளுக்கு 6-7 வீடுகள் இருப்பதனால் மற்ற வீடுகளுக்கு சென்று விட்டு இவர் வீடுகளுக்கு கடைசியாகத்தான் வந்தது. ஏனென்றால் இந்த கோவிலிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் தான் இவர் வீடும் இருந்தது. ஆதலால் இவர் வீடு அருகாமையில் இருப்பதால் ஒன்றும் குழப்பமில்லை, கடைசியாக வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டு எல்லா வீட்டுக்கும் சென்று விட்டு
இவர் வீட்டுக்கு கடைசியாக 6 மணி அளவில் இவர் வீட்டை நோக்கி வந்தது சாமி சப்பரம். இவர் வீட்டை நோக்கி வரும்பொழுது சப்பரமாகப்பட்டது 4-5 ஆள்கள் தூக்கி வரக்கூடிய ஆட்கள் சப்பரமாகப்பட்டது. இவர் வீட்டின் முன்னோக்கி செல்வதையே முடியவில்லை. சாமியினுடைய சப்பரத்தை தூக்கி சென்றவர்கள் அவர்கள் அனைத்து பேர்களும் அந்தரத்தில் தொங்குவது போல் கால்கள் தரையிலே படவில்லை. அவர்கள் அனைவரும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது போல் நினைத்தார்கள். இதை ஊர் மக்கள் கண்டவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர்கள் சப்பரம் தூக்குவர்கள் தங்கதுரையை ஏதோ அவமானப்படுத்துவதற்காகத்தான் இப்படி செய்கிறார்கள். இவர்கள் எப்படியோ 2 மாடி அடுக்கு வீடு கட்டிவிட்டான் என்ற காரணத்தினால்தான் இவர் பொறாமையில் இந்த மாதிரி செய்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் சப்பரமாகப்பட்டது தரையிலே வானத்தில் பறப்பது போல தரையிலே கால்கள் இவர்களுடைய கால் படவில்லை. 10-15 பேர்கள் கூட சப்பரத்தை தூக்கி இழுத்து பார்த்து விட்டார்கள். ஒன்றும் நகரவில்லை. அந்தரத்தில் தொங்குகிறது, அந்தரத்தில் பறக்கிறது. அப்படித்தான் அந்த சப்பரத்தை நிறுத்துவதாக சிறு கழி வைத்திருப்பார்கள். அந்த கழி மீது வைத்து சிறிது சிறிதாக நகர்த்தி கொண்டு அவர் வாசல் வரை சென்று விட்டார்கள். வாசலில் சென்றும் அவர் வீட்டின் அருகாமையில் சுற்றுச்சுவர்கள் எழுப்பாமதால் இருந்தால், அதனால் வாசலிலிருந்து உள்நோக்கி நகர ஒரு துளி கூட நகர்த்தவும் முடியவில்லை, நகரவும் முடியவில்லை. ஊர் பொதுமக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி காலமும் ஓடியது. ஓடிய பிறகு இவர்களுக்கு தங்கதேரைக்கும் அம்சவேணிக்கும் அழுகையே வந்துவிட்டது. ஓ என்று அழுதுவிட்டார்கள். அழுத காரணத்தினால் என்ன செய்வது? அப்பொழுது ஒரு முடிவெடுத்தார் தங்கதுரை. பரவாயில்லை, என் வாசல் வரை வந்தது அம்மன். அம்மனுக்கு இங்கேயே நான் பூஜை செய்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு வாசலின் அருகாமையில் வைத்து பூஜை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்தார். அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கின்ற போது தேங்காவை எடுத்து உடைக்கும் போது இன்னொரு நிகழ்வு நிகழ்ந்தது. ஓர் நிகழ்வு, அது யாரும் எதிர்பார்க்கவில்லை. உடைக்கப்பட்ட தேங்காய் கிராமங்களில் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும், மூட நம்பிக்கை என்று சொன்னாலும், இதை நம்புவர் நம்பட்டும், நம்பாமல் போவர் நம்பட்டும். அந்த தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி விழுந்தது. அப்படி அழுகி இருந்தால் ஏதோ அசம்பாவிதம் நடக்கும் என்பது கிராமத்தில் இன்றும் நடந்த நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம். அப்படி தேங்காவை உடைக்கும் பொழுது, உடைத்து கற்பூர தீபம் ஏற்றும் பொழுது அந்த தேங்காய்ப்பட்டது அழுகி போய் இருந்தது. என்ன செய்வதென்று குழம்பி அழுது கொண்டே வேறொரு தேங்காவை எடுத்துக்கொண்டு உடைத்து பூஜையை நிறைவேற்றி விட்டார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் மன திருப்தி. ஏதோ வாசல் வரையாவது அம்மன் வந்து பூஜையை நிறைவேற்றி விட்டதே என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டது. சாமி சப்பரத்தை தூக்கி கோவிலின் செல்லும் பொழுது இத்தனை ஸ்பீடாக சென்று விட்டது. மின்னல் வேகத்தில் பறந்து கோவிலுக்கு சென்று விட்டது சப்பரம். இப்படியாக ஓடிவிட்ட காரணத்தினால் 20 நாட்கள் நகன்றோடின. 20 நாட்களுக்கு பிறகு நாம் வீடு கிரகப்பிரவேசம் புண்ணியாஸ்திரி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவரும் அந்த வீடுகளில் சிறு சிறு தூசுகள் இருப்பதை அதை சரி செய்வதற்காகவும் போடுவதற்காகவும் தன் மனைவி தாய் இவர் 2 பேரும் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இவர் அருகாமையில் தான் வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஒத்திகை என்று சொல்லக்கூடிய 5 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் கொடுத்து விட்டு அந்த வீட்டில் தான் இவர் இருந்தார். அப்பொழுது வாடகை வீட்டிலிருந்து தாயும் மனைவியும் வந்து அந்த வீட்டை கிளீன் செய்து கொண்டிருந்தார்கள். விடிந்தால் மறுநாள் விடிந்தால் கிரகப்பிரவேசம் வைத்திருந்தார். எல்லா ஆட்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கு பத்திரிகை அடித்து எல்லா சொந்த பந்தங்களுக்கும் பத்திரிகை கொடுத்து அழைப்பு விடுத்து விட்டார். எல்லா மனிதர்களும் வந்து விட்டார்கள். விடியற் காலையில் இவருடைய வீடு கிரகப்பிரவேசம் நடைபெற உள்ளது. அப்படியாக இருக்கையில் இரவு நேரத்தில் தான் இவர் ஒரு சாயங்காலம் 6 மணி அளவில் தான் இவர் தாயும் மனைவியும் அதை கிளீன் செய்வதற்காக சென்றார்கள். அந்த வீட்டை கிளீன் செய்து கொண்டிருக்கின்ற போது அவர் தாய்க்கு நெஞ்சு வலிப்பது போல் இருந்த காரணத்தினால், எனக்கு நெஞ்சு வலிக்கின்றது, நான் சற்று ஓய்வு எடுக்கிறேன் என்று குடியிருந்த வீட்டில் வாடகை வீட்டுக்கு சென்று விட்டார். சென்று போய் இவருடைய அறையில் உறங்கி கொண்டார். கட்டிலில் படுத்து விட்டார். இவர் மனைவி தங்கதுரையின் மனைவி அம்சவேணி அதை பூராம் சரி செய்துவிட்டு திரும்ப 11 மணி அளவில் ஏதாவது ஒரு கசாயம் வைத்து கொடுக்கலாம், நெஞ்சுவலி என்றாரே என்று சொல்லி அவரை எழுப்புவதற்காக சென்றார்கள் அவர் உறவினர்கள். எழுப்பும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அவர் இறந்து விட்டார். இறந்த நிலையில்தான் அங்கு கண்டெடுக்கப்பட்டார். இறந்த நிலையில் இருந்தவரை தூக்கி சுபகாரியங்களுக்கு வந்தவர்கள் எல்லாம் அபகாரியங்களுக்காக இவருடைய ஈமச்சடங்குக்காக எல்லோரும் அங்கேயே நின்று இவருடைய ஈமச்சடங்கை நடத்திவிட்டு எடுத்து சென்று அடக்கம் செய்துவிட்டு என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டே இருந்தார் தங்கதுரை. என்ன செய்வது? கடன் வாங்கி
அனைத்து இடத்திலும் கடன் வாங்கி வீடை கட்டிவிட்டேன். 2 மாடி வீடு கட்டி முடித்தாகிவிட்டது. என்ன செய்வது? மனைவியினுடைய தாலிக்குடியை கூட வைத்து வீடு கட்டிவிட்டேன். என்ன செய்வது? எங்கு போய் வாங்குவது கடன்? அந்த ஒத்திகை வீட்டில் வைத்திருந்த 5 லட்சம் வாங்கிதான் இப்பொழுது கிரகப்பிரவேசத்துக்காக எல்லா செலவுகளையும் பார்த்து விட்டார். மிச்சமிருந்த செலவுகளையும் எங்கே செய்வது? உணவுக்கு கூட வழி இல்லாமல் போய்விடுமே என்று 2 குழந்தைகள் இருக்குது, பெண் குழந்தைகள். என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் ஒரு முடிவு எடுத்தார் தங்கதுரை. முடிவு என்னவென்றால், அந்த புதிய கட்டிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதுதான் அம்மன் வாசலிலே வாங்கிவிட்டதே, பூஜை வாங்கிவிட்டதே, பரவாயில்லை, நாம் அந்த வீட்டிற்கு குடியேறி விடலாம் என்று நினைத்து கொண்டு கணவனும் மனைவியும் இருவரும் அங்கே குடியேறி விடலாம் என்று நினைத்தார்கள். மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை அந்த நிகழ்வை. என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் முழித்து கொண்டிருந்த கடைசியாக என்ன செய்வது, வேறு வழி இல்லை என்று அந்த வீட்டில் குடியேறினார்கள். குடியேறி 1 மாத காலம் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை, எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. அருமையாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. வாங்கிய கடன் எல்லாம் தீர்ந்து விட்டது. வீட்டில் குடும்ப சூழ்நிலை அதிகமாகிவிட்ட காரணத்தினால் தங்கதுரை கேரளாவுக்கு பணிக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டது. அவர் பணிக்காக சென்று விட்டார். சென்று ஒரு வார காலம் ஆகிவிட்ட காலத்தினால் தங்கதுரையின் மனைவி அம்சவேணி காலை வேளையில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கொஞ்சம் வெக்கையாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய வீடு கீழே ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், இப்படியாகத்தான். மேலே ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம், ஹால், அப்படியாக வசதியாகத்தான் இருந்தது. ஒரு பாத்ரூம் என்பது மேலே கழிப்பறை, கொஞ்சம் வசதியான பெரிய கழிப்பறையாக தான் இருந்தது. அப்படி அந்த கழிப்பறையில் சென்று குளித்துவிட்டு சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று குளிப்பதற்காக மேலே சென்றார். மேலே துணிகளை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக சென்று சோப்பு நுரையை போட்டு குளிப்பதற்காக குளித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மேலே சிலாப்பு என்று சொல்லக்கூடிய பழைய பொருட்களை அடுக்குவதற்காக, ஏனென்றால் கழிவறை தான் மிகப்பெரிய கழிவறையாக இருந்தது. ஆதலால் அதில் பழைய ஜாமான்கள், பழைய பொருட்களை போட்டு வைப்பதற்காக அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டிருந்த இடத்தில் இருந்து ஒரு மனிதன் கனைப்பது போன்ற, இரும்புவது போல், சிதம்புவது போல் ஒரு சத்தம் இவருக்கு கேட்டது. இவருக்கு கேட்ட அடுத்த தருணத்தில் இவர்கள் தூக்கி வாரி போட்டது அம்சவேணிக்கு. என்ன செய்வதென்று புரியாமல் கடகடவென்று தண்ணியை ஊற்றிவிட்டு சோப்பு நுரையை கழுவிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தால், யார் இது? இங்கே நமக்கு தெரியாமலே மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரா என்று நோக்கும் பொழுது எதுவுமே இல்லை, அங்கு ஒன்றுமே இல்லை, பழைய பொருட்கள் தான் கிடக்கின்றது. பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் அம்சவேணி. பிறகு என்ன செய்வது என்று அறியாமல் கடகடகடவென்று துணிகளை பாதியிலே குளியலை நிறுத்திவிட்டு கடகடவென்று கீழே இறங்கி என்ன செய்வதென்று புரியாமல் பூஜை அறையில் இருந்த திருநீற்றை எடுத்து நெற்றியில் இழுத்துவிட்டு சற்று உறங்கலாமே என்று ஓய்வெடுக்கலாம் என்று கீழே உள்ள அறையில் வாசலுக்கு நேர் எதிராக இருந்த ஹாலிலேயே பாயை விரித்து சற்று உறங்கலாம் என்று உறங்கிவிட்டார். உறங்கிய காரணத்தினால் கதவை சற்று ஒருங்கிழித்தவாறு தான் உறங்கி கொண்டிருந்தார். மேலே பழுந்த காரணத்தினால் இவருக்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. 1 மணி நேரம் ஆன பிறகு காய்ச்சல் அதிகமாகிவிட்ட காரணத்தால் கண் துறக்க முடியவில்லை. குழந்தைகள் இருவரும் பள்ளிக்கு சென்று 4 மணி பள்ளி விட்டவுடன் டியூஷன் சென்று விட்டுத்தான் இவர்கள் 6 மணிக்காகத்தான் வருவார்கள். சரி, குழந்தை வரட்டும், அது வரைக்கும் நாம் மேலே செல்ல வேண்டாம் என்று கீழேயே படுத்து விட்டார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்படியே படுத்திருந்தால் வாசலுக்கு எதிரிலே படுத்திருந்த போது குழந்தைகளும் 6 மணிக்கு குழந்தைகள் சேர்ந்தார்கள். குழந்தைகள் வந்தவர்கள் நேராக தன் தாய் படுத்திருந்த இடத்தை விட்டுவிட்டு படிக்கட்டில் ஏறி மேல் மாடிக்கு செல்ல ஓடுகின்றார்கள். பேக்கை தூக்கி கீழே போட்டுவிட்டு ஓடினார்கள் 2 குழந்தைகளும். இது என்ன ஆச்சரியம், நாம் இங்கே படுத்து கொண்டிருக்கிறோம், தன் பிள்ளைகள் எதற்கு மேலே செல்கிறார்கள் என்று அறியாமல் தடுமாறி எழும்பி அம்சவேணி குழந்தைகளை பார்த்து எங்க செல்கிறார்கள் என்று கேட்பதற்குள் குழந்தை அலறி அடித்து கொண்டு 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஓடோடி படிக்கட்டில் உருண்டோடி, ஒரு சின்ன குழந்தை படிக்கட்டில் விரண்டி சில்லு மூக்கெல்லாம் உடைத்து ரத்தம் எழும்பிய நிலையில் கீழே விழுந்தது. அதன் மீது பெரிய குழந்தையும் பெரிய பொண்ணும் கீழே மேலே விழுந்து இருவரும் அரண்டி கொண்டு அம்மா அம்மா என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தார்கள். பிறகுதான் தெரிந்தது அம்சவேணிக்கு ஏதோ தம் பிள்ளைகளும் தன் பார்த்தது போல ஏதோ ஒன்றை பார்த்திருக்கிறார்கள் என்று. என்ன ஆச்சு செல்லம், என்னாச்சு கண்ணே என்று தாய் கொஞ்சிக்கொண்டு மேலே ஓடுகிறாள். ரத்தம் சொட்ட சிலிமூக்கு என்று சொல்லக்கூடிய மூக்கு உடைத்த சின்ன பிள்ளை ரத்தம் சொட்ட நிற்கின்றார். அம்மா பேய் என்று தான் சொல்ல முடிந்தது. அவருடைய பார்த்த உருவத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை.
இவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், வாசலின் அருகாமையில் வரும்பொழுது மொட்டை மாடியில் தன் அம்மா தாயை அங்கு நின்று கொண்டிருந்து யாரிடமோ கதைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து இவர்கள் மேலே சென்று விட்டார்கள். ஆனால் அம்சவேணியோ கீழே படுத்து உறங்குவதை அறியாமல் வேகமாக சென்று விட்டார்கள். இதுதான் நடந்த விஷயம். அப்படி இருவரும் அலண்டவுடன் தாய் தன் குழந்தைகளை இரு குழந்தைகளையும் அடக்கி கொண்டு சாயங்காலம் 6:30 ஆன காலத்தினால் இப்பொழுது அம்மன் கோவிலில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் கோவிலில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சரி, பூசாரியிடம் சென்று திருநீற்றை சற்று இழுத்துவிட்டு வரலாம் என்று சொல்லி பூஜை நடக்கக்கூடிய கோவிலை நோக்கி அந்த புளியங்குடி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மையின் தங்கை என்று சொல்லக்கூடிய ஆலயம் 300 மீட்டர் தொலைவில் உள்ளதை அந்த ஆலயத்தை நோக்கி நடந்தார்கள். தாய் தன் பிள்ளைகளை இரண்டையும் ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்து கொண்டு நடந்து கொண்டு அருகாமையில் போகும்போது கோவிலின் வாசல் திண்ணையம் போல் அமைந்திருக்கிறது. அந்த திண்ணையில் ஒரு மூதாட்டி, இவர்கள் அந்த கோவிலின் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி சிகப்பு சேலை கட்டி கொண்டு அந்த மூதாட்டி வெற்றிலை பாக்கை மென்று கொண்டு அந்த பாட்டி இவளை பார்த்து கொண்டு ஏளனமாக எங்கே செல்கிறாய் என்று கூறினார். அவரிடம் ஆத்தா பூசாரி இருக்கின்றாரா என்று கூறினார். அவன் எங்காவது அங்கதான் இருப்பான் பார் என்று கூறிவிட்டார் அந்த மூதாட்டி. ஏன் இப்படி கூறுகிறார் என்று புரியாமல் எதுவுமே அவருக்கு விளங்கவில்லை. சற்று போகலாம் என்று நினைக்கும் போது எங்கே செல்கிறாய் என்று, என்னை விட்டுவிட்டு எங்கே செல்கிறாய்? அவள் அங்கே இருக்கிறாள், அவள் உன்னை வாழ விட மாட்டாள், உன் உயிர் கேட்கிறாள் என்று கிளவி அந்த மூதாட்டி கூறவும் இவருக்கு தூக்கி போட்டுவிட்டது. இந்த மூதாட்டி வயசான காரணத்தினால், வயது முதிர்ந்த காரணத்தினால் இப்படி கூறுகிறார் என்று அவருடைய பேச்சை சற்றும் செவி கொடுக்காமல் பூசாரி பெட்டிக்கடையில் இருக்கக்கூடிய பூசாரியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள் அம்சவேணி. ஓடிய பிறகு பூசாரியும் என்னம்மா இந்த அளவுக்கு ஓடுகின்றாய், மூக்கில் ரத்தம் சொட்டுகிறது, என்ன ஆயிற்று என்று கூறினார். பூசாரியிடம் அம்சவேணி, ஐயா தாங்கள் வாருங்கள், ஒரு பூஜை பண்ணி என் மகளுக்கு திருநீற்றை இடுங்கள், பிறகு சொல்லுகிறேன் நடந்த விஷயத்தை என்று கூறினார். திரும்பி வரும் பொழுது அந்த திண்ணையில் அமர்ந்திருந்த அந்த மூதாட்டியை காணவில்லை. மூதாட்டி எங்கு சென்றார் என்று அறியவில்லை. சரி, அதை கவனிக்காமல் இவர்கள் கோவிலின் உள்ளே சென்றார்கள். பூசாரியோ தீபாராதனை காட்டி இவர்களுக்கு திருநீற்றை எடுப்பதற்காக உள்ளே சென்று பூஜைகளை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஏற்கனவே பார்த்த அந்த மூதாட்டி சற்று தொலைவில் இருந்து கோவிலின் வாசலின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர் கட்டியிருந்ததோ சிகப்பு சேலை அல்ல, அவர் ஒரு கத்திரிப்பு சேலையாக கட்டியிருந்தார். இதை பார்த்தவுடன் அம்சவேணிக்கு தூக்கி வாரி போட்டது. குழந்தைகள் கூறினார்கள், அம்மா அந்த பாட்டி வருகிறார்கள் என்று. இவருக்கு தூக்கி வாரி போட்டது அம்சவேணிக்கு. என்ன செய்வது, இப்பதானே சற்று முன் சிகப்பு சேலை கட்டி கொண்டிருந்தால் 5 நிமிடத்தில் எப்படி மாற்ற முடியும் என்று என்ன அந்த மூதாட்டி இவரிடம் கேட்டார். அம்சவேணியிடம், என்ன பிள்ளை, என்ன மூக்கில் ரத்தம் சொட்டுகிறது, எப்படி இது நடந்தது என்று கூறினார். இவர் மிகவும் கோபமாக, சற்று முன்தானே என்னை பார்த்தாய், அப்பொழுது என்றும் கேட்கவில்லை, எதுவுமே கேட்காமல் விட்டு இப்பொழுது கேட்கிறாய் என்று கோபத்தில் கூறினாள். என்ன சொல்கிறாய் நீ? நான் இப்பொழுதுதான் வேலையை முடித்துவிட்டு இப்பொழுதுதான் கோவிலுக்கே வருகிறேன், நீ யாரை பார்த்து கூறுகிறாய் என்று கூறும் பொழுது இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வெலவெலத்து போய்விட்டார் அம்சவேணி. என்ன செய்வது, சற்று முன்தானே இந்த மூதாட்டியை பார்த்தோம், இவரோ இல்லை என்று கூறுகிறாரோ, யார் வந்தது யார் என்று அறியாமல் அழுக ஆரம்பித்து விட்டார். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது பூசாரியின் காதுகளில் விழுந்தவுடன் பூசாரி வெளியே வந்து என்ன ஆயிற்று என்று கூறும் பொழுது நடந்தவற்றை எல்லாம் அம்சவேணி கூறினார். என்னவா ஆயிற்றோ தெரியவில்லையே என்று கூறியவுடன், அப்போது வந்தது யார் என்று கூறியவுடன் அம்மனின் கயிற்றில் இருந்த மாலை கீழே விழுந்தது. அன்று வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தினால் பெரிய பூஜை செய்து காலையிலே அம்மனின் கழுத்தில் மாலை சாற்றப்பட்டிருந்தது. அந்த பெரிய மாலை திடீரென்று கீழே விழுந்தது. அப்பொழுது மறைமுகமாக நான் தான் வந்தேன் என்று கூறுவதற்காக அந்த அம்மனின் கழுத்தில் இருந்து விழுந்தவுடன் அந்த மூதாட்டியின் உருவில் மருளாடினார் மூதாட்டி. உடனே வந்தது நான் தான் வந்திருக்கிறேன், உன் வீட்டில் ஒரு துர்ஆத்மா இருக்கிறது, அது உன்னை வாழ விடாது, என்ன செய்வதென்று தெரியாது, நீ அதற்கு பரிகாரம் செய் என்று கூறிவிட்டு அந்த மூதாட்டி மூர்ச்சை ஆகிவிட்டார். அப்படி அவர் கணவருக்கும் கூறியிருந்தார் இந்த போல நடக்கிறது என்று. அவர் கணவர் கூறினார், நீ வீட்டிலே செல்லாதே, பூசாரியின் வீட்டில் படுத்து இந்த இரவு உறங்கிக் கொண்டிருங்கள், நான் காலையில் வந்து விடுகிறேன் என்று கூறினார். அப்படியாக வந்தவுடன் பூசாரி வீட்டிலே இவர்கள் உறங்கிவிட்டார்கள். அப்படி அவர் வருவதற்கு காலை ஆகிவிடும் என்ற காரணத்தினால் வீட்டிற்கு செல்லவில்லை. பூசாரியின் இவர் வீடும் அருகாமையில் தான் இருந்தது. பூசாரியின் வீட்டில் இருந்து திண்ணையில் இருந்து பார்த்தால் இவருடைய வீட்டின் மொட்டை மாடி தெரியும்.
அப்படி படுத்து உறங்கிக் கொண்டு 1 மணி வரை இருவரும் பேசிக்கொண்டு பூசாரி வீட்டின் திண்ணையில் இரு மகளுடன் படுத்து உறங்கச் சென்ற அம்சவேணி திடீரென்று உறப்பம் வராமல் தன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று வீட்டை உற்று நோக்கும் பொழுது அங்கே இவளை இந்த அம்சவேணியை போன்ற ஓர் உருவம் அங்கே முட்டை மாடியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தன் மகளுக்கு எப்படி தோன்றியதோ அப்படி இவருக்கும் தோன்றியது. உடனே பூசாரியிடம் கற்றி எழுப்பி, ஐயா, என் வீட்டில் யாரோ அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கதவை கூட பூட்டவில்லை என்ற காரணத்தினால் யாரோ ஏதோ எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று பூசாரியிடம் கத்தவும் பூசாரி பயந்து கொண்டு அருகாமையில் உள்ள இரு வாலிபர்கள் இருந்தார்கள். வாலிபர்களிடம், ஐயா, சற்று வாருங்கள், அம்சவேணியின் வீட்டில் யாரோ உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று கூறியவுடன், சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி இருவரும் மற்ற இருவர்களிடம் நண்பர்களை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டை நோக்கி நடக்கிறார்கள். அவர்கள் நடப்பது இங்கிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நிலா வெளிச்சத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் போகின்ற வேகத்தில் யாரோ திடீரென்று கீழே விழுவது போல, அப்படி சாதாரண மனிதர்கள் விழ முடியாது, கீழே விழுவது போல திடீரென்று கீழே விழுந்து விட்டது அந்த உருவம். இவர்களும் இங்கே சென்றவர்களும் அதை பார்த்தார்கள். பார்த்தவுடன் அலறி அடித்து கொண்டு இவர்களும் வாலிபர்களும் கீழே ஓடி வந்து விட்டார்கள். அப்படியாக இரவும் பொழுதும் தூங்காமல் கழிந்தது. விடிந்தது. கணவரும் வந்தார். கணவர் வந்தவுடன் அதே கோவிலில் பூஜை செய்து திரும்பவும் அதே மூதாட்டியின் உருவில் வந்தது. மருளாடி மூதாட்டி கூறினார், என் அக்காவை போய் பார், அவர் தீர்வு கொடுப்பார் என்று கூறினார்கள். அப்படியாக புளியம்பட்டிக்கு புளியங்குளம் மாரியம்மனுக்கு கார் எடுத்துக்கொண்டு புளியங்குளம் மாரியம்மனை நோக்கி காரில் எல்லாம் சென்றார்கள். இவருடன் பூசாரியும் சென்று கொண்டிருந்தார். அங்கு சென்று கோவிலில் தரிசனம் செய்வதற்கு முன்னதாகவே ஒரு துறவி ஒருவர் இவர்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தாய் எல்லாவற்றையும் கூறிவிட்டாள், வாருங்கள் இங்கே என்று கூறினார்கள். ஐயா, தாங்கள் யார்? எங்களை தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இந்த புளியங்குளம் மாரியம்மனை தரிசிக்க வந்திருக்கிறோம். தாங்கள் எதற்கு பயமளிக்கிறீர்கள்? முதலில் என்னை சென்று பார்த்துவிட்டு அப்புறம் இங்கே சென்று விடுங்கள் என்று கூறி நடந்தவற்றை ஒன்று விடாமல் என்னென்ன நடந்தது என்று ஒன்று விடாமல் கூறினார். ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கிறது என்றால், அந்த 5 தலைமுறைக்கு முன்பதாக ஓர் சூனியக்காரி அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் அந்த கம்பம் கிடைத்ததே, ஒரு கல் தூண் கிடைத்தது. அந்த தூணில் தான் அவர் பூஜை செய்து கொண்டிருந்தார் ஆன்மாக்களுக்கு. அப்படித்தான் யாராவது அழிக்க வேண்டுமென்றால், யார் குடும்பத்தையாவது அழிக்க வேண்டுமென்றால் அந்த தூணில் தான் மாலையாக கட்டி போட்டி விடுவார்கள். போட்டிவிட்டு சென்றால் அவர்களுக்கு மரணமோ எது நினைக்கிறதோ அது நடக்கும். அப்படித்தான் இந்த கல் தூண் இருந்தது. அந்த கல் தூணை நீங்கள் தோண்டியதால் அந்த கல் தூண் தோண்டிய பிறகு இது மேலே வந்து விட்டது, உயிர் பெற்று விட்டது. 5 தலைமுறையாக அடங்கி கிடந்த அந்த தூணுக்கு உயிர் பெற்றுவிட்டது. அதை உயிர் பெற்று விட்டீர்கள். எனவே தான் அது உங்களை இந்த சித்திரவதை செய்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார் தங்கதுரை. ஐயா, ஒரே வழிதான் இருக்கிறது. இந்த புளியங்குளம் மாரியம்மன் அக்னி குண்டம் திருவிழா கும்பாபிஷேகத்தின் போது அக்னி குண்டம் வளர்ப்பார்கள். அந்த அக்னி குண்டத்தில் உள்ள சாம்பலை எடுத்துக்கொண்டு புளியங்குளம் மாரியம்மனுடைய பிடிமண்ணை எடுத்துக்கொண்டு, திருநூறு பிடிமண் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உங்கள் ஊரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வைத்து பூஜை செய்துவிட்டு, இப்பொழுது சாமியினுடைய சப்பாரத்தில் ஏற்றி அந்த சப்பாரத்தை எடுத்துக்கொண்டு பூஜை செய்து சப்பாரத்தை எடுத்துக்கொண்டு உன் வீட்டின் கீழ் வீட்டில் நடு ஹாலில் வைத்துவிட்டு ஒரு நாள் இரவு பூராம் அங்கே இருக்கட்டும். விட்டுவிட்டு வந்து விடுங்கள். யாரும் அதை அங்கே இருக்க வேண்டாம். விட்டுவிட்டு வந்து விடுங்கள். அப்புறம் பாருங்கள், நீங்கள் இருக்கலாம். எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அந்த ஆன்மாவால் அப்படி என்று கூறியவுடன் இவர்களும் அப்படியாகவே பூசாரியிடம் அந்த திருநூறு பிடிமண், அந்த யாக குண்டத்தினுடைய இருந்த சாம்பல் ஆகியவற்றை ஒரு முடியாக கட்டி, ஒரு துணியில் முடி போல கட்டி எடுத்து வந்து பூஜை செய்துவிட்டு சாமியினுடைய சப்பாரத்தில் கட்டி இதை ஊர் பொதுமக்களிடம் கூறவும் அவர்களும் ஒற்றுக்கொண்டார்கள். இப்படி நடக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியும். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஊர் முக்கியஸ்தர்கள் அந்த சப்பாரத்தை ஒரு இரவு அங்கே வைப்பதற்கு அனுமதித்தார்கள். அப்படி வைத்த பிறகு அந்த சப்பாரம் வைத்தவுடன் தான் வைத்து பூஜை செய்துவிட்டு கதவை அடைத்துவிட்டு வந்து விட்டார்கள். மேல் மாடியில் அந்த கழிப்பறையில் கதவுகள் டம் டம் என்று உடைத்து பட்டாசு வெடிப்பது போல அந்த கதவுகள் வெடித்து நொறுங்கியது. மேலே பழைய பாத்திரங்கள் கிடந்தன. அந்த பாத்திரங்கள் பூரா உருண்டு ஓடியது. விடிந்தவுடன் மேலே சாமியை கோவிலுக்கு எடுத்து வர போனார். எல்லாம் சென்றார்கள். ஊர் முக்கியஸ்தர் அனைவரும் சென்றார்கள்.
அங்கே மேல் மாடியில் என்ன நடந்தது, சத்தம் ஏற்பட்டது என்று பார்ப்பதற்காக சென்ற பொழுது அந்த அறைகள் முழுவதும் அலங்கோலமாக காட்சி அளித்தது. ஏதோ ஒரு மிருகம் யானை புகுந்த வீடு போல காட்சி அளித்தது. பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் அரைக்குறையாக நொறுங்கி கிடந்தது. படிக்கட்டில் இறங்கும் பொழுது ஓர் கரும் பூனை ஒன்று உயிர் இழந்து கிடந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் இழந்து கிடந்தது. அப்பொழுது கூறினார் பூசாரி, அந்த துன் ஆன்மா இதனை விட்டு இந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. இந்த துர் ஆன்மாவால் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் நடக்காது. இனி தைரியமாக நீங்கள் இந்த வீட்டில் வாழலாம் என்று கூறினார். அப்பொழுது வீட்டை கழுவி விட்டு அப்பொழுது கிரகப்பிரவேசம் போல் ஓர் கணபதி ஹோமம் செய்துவிட்டு அந்த வீட்டில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நடந்த உண்மை சம்பவம். இது போன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது நடந்திருந்தால் இந்த சேனலுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம். அப்படி மின்னஞ்சலில் டைப் செய்வதற்கு உங்கள் சிரமமாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் பேஜில் வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனாக எனக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் கதைகளும் என் சேனலில் ஒளிபரப்பப்படும். நன்றி. மீண்டும் நல்ல ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் கரிசல்மன் கவிஞன், பொய்க்குணம்.